பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13வது அதிகாரத்துல 17வது வசனம். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவர் அப்படி சொன்னபோது என்ன சொன்னாரு ஆண்டவர்? முன்னாடி உள்ள வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று சொல்லி சொன்னார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ரொம்ப ஒரு ஆழமான சத்தியம் உள்ளே அடங்கி இருக்கிறது. ஆபிரகாம் சந்ததி என்பவர்கள் யார்? இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி தான். நீங்களும் ஆபிரகாமின் சந்ததி தான், நானும் ஆபிரகாமின் சந்ததி தான். 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த என்று சொல்லி போட்டிருக்கிறது. ஒரு வியாதியினால நீங்க கட்டப்பட்டிருக்கலாம், ஒரு கடன் தொல்லையினால நீங்க கட்டப்பட்டிருக்கலாம், நீங்க நிம்மதி இல்லாம கட்டப்பட்டிருக்கலாம், உறக்கம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கலாம், பிரச்சனையோடு கூட நீங்க கட்டப்பட்டிருக்கலாம், அவமானத்தோடு கூட நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். இந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே ஆகும். ஆமென். கட்டுகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமென். பேய்கள் அவரை பார்த்து நடுங்கும். சாத்தான் கட்டுகளை அறுத்து எறிபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிச்சு பாருங்களேன், ஆனா நம்பிதான் பாருங்களேன். எப்படி என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும்? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கேன். ஆண்டவருடைய அடிமைக்கு அவர் கை கொடுத்தாருங்க. நீங்க விசுவாசிச்சா பாருங்க, ஆனா நம்பிதான் பாருங்களேன் பிரதர், ஆனா நம்பிதான் பாருங்களேன் சிஸ்டர். பிரச்சனையை நீங்க சொல்லி கடவுளை நான் உங்களை விசுவாசிக்கிறேன், ஆனா நம்பிதான் பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் கட்டாயம் நடக்கும். ஆமென். அவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தாருங்க. நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் சொல்லி சொன்னால் நீங்களும் அந்த ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களையும் என்ன செய்கிறார்? அவர் நேசிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு அவர் விடுதலை அளிக்க அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள், அவரை நம்பி இருந்தவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். உங்க வாழ்க்கை சந்தோஷமாக மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னால், உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியோடு கூட ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து பலன் தந்து நம்மை மீட்டுக் கொண்டு நிறைவான வாழ்வினராக. ஆமென். God bless you.